வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இது என்னென்னா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதை பற்றின பேசிக் வீடியோ தான். ஸோ பேசிக்காக இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம போகிற கணக்கும் செய்ய முடியும். ஆப்ஷனில் கொடுத்து அந்த ஆப்ஷன் எடுத்து நம்ம கணக்கு போட்டாலுமே இந்த பேசிக் தெரியணும். பேசிக் தெரியாமல் உள்ளே எதுவுமே போக முடியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் போட்டு போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் எப்படி அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க போகிறோம், அதுக்கடுத்து அதோட பேசிக் கான்செப்ட் என்ன, அதுக்கப்புறம் தான் டைப் 1 டைப் 2 அந்த மாதிரி வீடியோஸ் வரிசையாக போட்டு வச்சு லாஸ்ட்டு ஒரு ரிவிஷனும் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியட்டும். ஸோ எல்லோரும் பார்க்கட்டும். மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும், அதான் நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்கான ஒரு முக்கியமான சீக்ரெட், ஓகேயா? இப்போ நம்ம வீடியோவை பார்த்துடலாம். தனி வட்டினா இந்த நோட்ஸ் என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது நான் 2022 இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்த நோட்ஸு. ஸோ நான் நிறையா சேனல் பார்த்து தேடி எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் அப்போ எடுத்த நோட்ஸு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறையா இது பார்க்குறதுக்கு ஒரேடியாக நம்ம சேனலே பார்த்துடலாம், ஓகேயா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு போடுவோம். பினா அசல், அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். இப்போ 5000 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5000க்கு என்னன்னா வருஷம், ஆண்டுகள்னு சொல்லுவோம், இயர்ஸ். அப்போனா 5000க்கு 2 வருஷத்துக்கு 6னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ % வட்டி போடுவாங்க அப்படின்னு. ஸோ 10% வட்டி கொடுத்து இது பண்ணால் அதுக்கான தனி வட்டி என்னென்னு கேட்பாங்க. ஸோ /100. இந்த 6 பர்சன்டேஜில் இருக்கும். 10%னா பர்சன்டேஜ்னால கீழே 100 தானே. ஸோ அதுக்குள்ளே 100 தான் இந்த இது, ஓகேயா? ஸோ இந்த 100 என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா பர்சன்டேஜ்னால் 100 போடணும்ல அப்படின்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 100 போடணும் அப்படிலாம் சொல்லி யாருமே குழப்பிக்காதீங்க. நான் உங்களுக்கு அதான் பேசிக் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு இதுதான் இது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், கொஸ்டினில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பீனா பிரின்சிபல் அந்த வார்த்தை இருக்கும், இல்லாட்டி சம் ஆஃப்னு இருக்கும், இல்லாட்டி அசல்னு இருக்கும். அதாவது ஆணுக்கு பிறகு வரும், அதாவது சம் ஆஃப் ஆன் அசல்னு போட்டு நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிரின்சிபல் போட்டிருந்தா அதான் அசல், சம் ஆஃப்னு போட்டிருந்தா அதான் அசல். தமிழில் அசல்னு போட்டிருக்கோம், ஓகேயா? ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேயா? ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் மீடியம் கொஸ்டினாக இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினாக பார்க்கும்போது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் தான் ரைட்டும்பாங்க. ஸோ அதுக்காக தான். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஓகேயா? என்னன்னா இயர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனா பிரின்சிபல் இல்லாட்டி சம் ஆஃப்னு இருக்கும், அசல்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேயா? ஆறுனா வட்டி வீதம்னு தமிழில் இருக்கும், என்னன்னா ஆண்டுகள்னு இருக்கும், இயர்ஸ்ன்னு இருக்கும், ஓகேயா? இப்போ கணக்கு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா கணக்கும் அடுத்தடுத்து ஓட்ட போகிறோம், சரியா? ஓகேயா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த எண் இருக்குது தெரியுமா, ஆண்டுகள், இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸு. இது வருஷமாக கொடுத்தா பிரச்சனை இல்லை. இதே மாதமாகவோ இல்லை நாட்களாகவோ கொடுத்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அதுக்கு ஒரு இது இருக்குது. அதான் அடுத்து சொல்ல போகிறேன். இப்போ 6 மாதம்னா 12ஆல் வகுக்கணும், ஓகேயா? இப்போ 6 மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு 10% வட்டி வீதம். அதை 6 மாதத்துக்கு கால்குலேட் பண்ண அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன். இங்கே இப்போ பியில் 1000, எண்ணில் ஒரு வருஷம் தான் 1/1 இன்ட்டு 10%னா 10/100ன்னு போட்டுருவீங்க. இதே 6 மாதம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா எண்ணு இருக்கிற இடத்துல 6/12ன்னு போடணும், ஓகேயா? கீழே 12 போடணும். ஸோ அதே தான் 6 மாதம்னா 12ஆல் வகுக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ 6/12 அப்படின்னு இதை கூட சால்வ் பண்ணி போடலாம். 1/2 அப்படின்னு போடலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதுக்காக இப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் கணக்கு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். நாட்கள்னால் 365ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இதே லீப் வருஷமாக இருந்தால் 366 நாள், ஓகேயா? ஸோ 365ஆல் தான் வகுக்கணும். மோஸ்ட்லி நாட்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு இத்தனை நாள்லேருந்து இத்தனை நாள் வரைக்கும் கால்குலேட் பண்ண அப்படிம்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அதுக்கான வட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அது நாட்கள் கணக்கு, ஓகேயா? அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி அந்த நாள் எல்லாம் எப்படி இருக்குன்னா 73ஓட மடங்காக தான் இருக்கும். 73 அதோட 73 கூட்டினா 146, அதோட ஒரு 73 கூட்டினா 219, அதோட ஒரு 73 கூட்டினா 292, அதோட ஒரு 73 கூட்டினா 365. அதிகபட்சமாக 5 வருஷம் தான் வரும். 5 டைம் தான் வரும். அதாவது ஒரு தடவை 73, 2 73 146, 3 73 219, 4 73 292, 5 73 365.
இவை தான் இருக்கும் போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேயா, இது வந்து நாட்கள். அதுக்கடுத்து மொத்த தொகைனா டோட்டல் அமௌண்ட்னா அசலும் தனி வட்டி இது சேர்ந்து தான் வரும். அதாவது ஆக்சுவலாக எப்படி சொல்ல, நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணுவீங்க தெரியுமா? கால்குலேட் பண்ணும்போது இங்கே வர்றது வந்து தனி வட்டி மட்டும் தான் வரும். அங்கே வந்து கணக்கில் வந்து மொத்த தொகையும் காண்க அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு அதுதான் சில கணக்கில் தனி வட்டி மட்டும் கேட்டிருப்பாங்க. நான் மொத்த தொகையும் சேர்த்து தான் அடுத்தடுத்து கணக்கு கொடுத்துருவேன். ஓகேயா, ஸோ மொத்த தொகைனா அந்த அசல் இருக்கும் தெரியுமா? இப்போ 5000க்கு 2 வருஷத்துக்கு 10% வட்டியில் கால்குலேட் பண்ணுன்னு கேட்பாங்க. அது கால்குலேட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியாக இருக்கும். ஸோ அந்த தனி வட்டியும் அந்த அசல் கொடுத்துருக்காங்க 5000 அதையும் சேர்த்து கூட்டினா வட்டி வந்து ஒரு 500 வருது வச்சுக்கோங்களேன், இந்த 5000. ஸோ ரெண்டையும் கூட்டி 5500 இதுதான் மொத்த தொகை. ஓகேயா, தனி வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா 500 அர்த்தம். ஓகேயா, ஸோ மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது அசல் ப்ளஸ் தனி வட்டி தான். ஓகேயா, அதுக்கடுத்து கணக்கில் வந்து எப்படி இந்த மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 பிகம்ஸ், அதாவது இந்த அமௌண்ட் வந்து பிகம்ஸ் இவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் வந்தால் அது வந்து மொத்த தொகை. ஸோ இதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து இட்ஸ் 2 அப்படின்னு கொடுத்து பிகம்ஸ் அப்படின்னு கொடுத்து ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் கீவேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கான கீவேர்டு, அதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து மொத்த தொகையாக இருக்கும். அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுமே அடுத்தடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு அசல் வந்து மாறாது. அதாவது அந்த ஒரு 5000 கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 மதிப்பு, அந்த மதிப்பு வந்து மாறாது. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்படி இல்லை, அசல் வந்து மாறிட்டே இருக்கும். மொதல் வருஷத்தில் அது வந்து 5000 இருக்கும். அந்த மொதல் வருஷத்துக்கு அதுக்கு 500 வட்டி போடுறாங்க வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் கால்குலேட் பண்ணும்போது நம்ம அந்த 5,500க்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேயா, தனி வட்டியில் அந்த 5000த்துக்கே தான் கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். 5000த்துக்கு இப்போ 5000த்துக்கு 10% வட்டி 500 பார்க்கும்போது அந்த 500 தான் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் வரும். மொதல் வருஷத்துக்கு 500, 2வது வருஷத்துக்கு 500, 3வது வருஷத்துக்கு 500 அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகும்போது அசல் வந்து மொதல் வருஷம் 500, அதோட அசல் வந்து 5000. ஸோ 5500ன்னு மாறும். அந்த 5500 அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 700 வட்டி சேர்த்து வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 6200 மாறும். அப்போ 3வது வருஷம் வந்து 6200க்கு வட்டி வரும். அதுக்கடுத்து அது கூட ஒரு 900 கூடுது வச்சுக்கோங்களேன், 700 ஆகும். 4வது வருஷத்துக்கு 700க்கு தான் வட்டி ஆகும். ஆனால் இங்கே வந்து அந்த 5000த்துக்கு மட்டும்தான் வட்டி வரும். ஸோ அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு அசல் மாறாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு அசல் மாறும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, வட்டிக்கு வட்டி கேட்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? வட்டிக்கே வட்டி போடுறான், அநியாயக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா, அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட தான் இருக்கும். ஓகேயா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தான் வட்டி வரும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதோட மதிப்பு வந்து அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட இது வந்து பெருசாக தான் இருக்கும். ஓகேயா, ஃபஸ்ட்டு வருஷம் வந்து எல்லாமே சிம்பிளும் காம்பவுண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது 1 இயர் எண்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா 5000த்துக்கு 10% வட்டி போடும்போது 500 வருது வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ அந்த 500 வந்து காம்பவுண்டுக்கும் ஒன்றா தான் இருக்கும், சிம்பிளுக்கும் ஒன்றா தான் இருக்கும். அதுக்கடுத்து 2வது வருஷம் போகும்போது சிம்பிளுக்கு வந்து திரும்ப அந்த 5000த்துக்கு 500 சேர்த்து அதான் வட்டியாக வரும். ஆனால் காம்பவுண்டுக்கு இல்லை. காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படின்னா, அந்த மொதல் வருஷத்துக்கு 500 வட்டி இருந்துச்சு, அந்த அசல் 5000 இருக்குல்ல. ஸோ அந்த 5,500க்கு 10% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி 555ன்னு வருது வச்சுக்கோங்களேன். அந்த 555 ப்ளஸ் இந்த 5,500 சேர்த்தா 2055. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். அதுக்கடுத்து 3வது வருஷம் அந்த 2055. ஸோ அப்படி தான் போகும். அதனால் ஃபஸ்ட்டு வருஷம் எண்டிங்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட சின்னதாக தான் இருக்கும். இல்லாட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட பெருசாக தான் இருக்கும். அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அசல் மாறாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மாறும். ஓகேயா, அதுக்கடுத்து சிஏ, அதான் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். சிஏனா வட்டிக்கு வட்டி, அதாவது 1000 அதுக்கு 100 வட்டி வருதுன்னா 1100. அதுக்கடுத்த வருஷத்தில் வந்து அந்த 1100 அதுக்கு ஒரு 10% வட்டி எவ்வளோன்னு பார்க்கும்போது 110. ஸோ 1100 + 110 1210. ஸோ இது வந்து 3வது வருஷம் போகும்போது 1210ல் 10% எவ்வளோ வட்டியோ பார்த்து அதுவும் இதுவும் சேர்த்து தான் மொத்த அமௌண்ட்டாக வரும். ஓகேயா, ஸோ இதுதான் இது. ஓகே, திரும்ப ஒரு ரீகால் பண்ணிடலாம். தனி வட்டி பார்க்குறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு வந்து ஃபார்முலா தான் PNR/100 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 6 வந்து பர்சன்டேஜில் இருக்கும், 10% 15% இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ்னாலே கீழே 100 வரும், அதுக்குள்ளே 100 தான் இது. ஓகேயா, நீங்கள் இங்கே 100 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு
பர்சன்டேஜ் போடுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு 100 வரும்னு போட்டு 100ன்னு போட்டு பெருக்கிறாங்க. அது வந்து தப்பாக போயிடும். அதுக்கடுத்து பீனா பிரின்சிபல்னு இருக்கும் கொஸ்டினில், சம் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க, அசல்னு கொடுத்துருப்பாங்க, இப்படிலாம் இருக்கும். ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும், இல்லாட்டி வட்டி வீதம்னு இருக்கும். ஓகேயா. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு இருக்கும், இல்லாட்டி ஆண்டுகள் காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 6 மாதம்னா அதை வந்து 12ஆல் வகுத்துடணும். இப்போ ஒரு 9 மாதத்துக்கு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, இல்லாட்டி 3 மாதத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 3/12 9/12 அப்படின்னு போட்டுடலாம். நாட்கள்னால் 365ஆல் வகுக்கணும். இப்போ வந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் கொடுப்பாங்க. அது மோஸ்ட்லி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இடையில எத்தனை மாதம் இருக்குன்னு. ஒரு 2 மாதம் இருக்குன்னா அப்போனா 73 நாளாக இருக்கும். ஒரு 4 மாதம் இருக்குன்னா அது ஒரு 146 நாளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அது எல்லாமே 73 நாள் டிவைட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இப்போ 73 நாள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வர கால்குலேட் பண்ணும்போது 73 நாள் இருக்கும். ஸோ 73 நாளுக்கு 73 போட்டுட்டு கீழே வந்து 365ன்னு போடணும். அதாவது பியோட மதிப்பு 5000னா 5000 போட்டுட்டு என்னோட மதிப்பு வந்து 73/365 போட்டு இன்ட்டு போட்டு 6 வந்து எவ்வளோ 10%னா 10/100ன்னு போடணும். ஸோ இதுதான் இப்படி தான் சால்வ் பண்ண அடி கொடுத்து. ஸோ அதான் இப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நாட்கள் வந்து தெரில வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை மாதத்தில் வந்து எத்தனை நாள் கண்டுபிடிக்க தெரில வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு இது சொல்லிக் கொடுப்போம்ல, இந்த கையில் வச்சு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா. இந்த மேடாக இருக்கிற பகுதி ஃபுல்லாக 31 நாள், பள்ளமாக இருக்கிற பகுதி ஃபுல்லாக 30 நாள்னு. ஸோ அப்படி தான் மேடு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி மேடு, அதுக்கடுத்து பிப்ரவரி. ஐயோ வீடியோ எடுக்கிறதுக்கு இதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. அடுத்த சம் வரும்போது நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ கை வந்து இப்படி 4 விரல் இருக்குன்னா அதில் மேடாக இருக்கிறது வந்து ஜனவரின்னு வைப்போம், பள்ளமாக இருக்கிறது பிப்ரவரி, அதுக்கடுத்து மார்ச், அதுக்கடுத்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அதுக்கடுத்து இங்கிட்ட வரும்போது ஆகஸ்ட்னு வரும், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்படி வரும்போது ஒவ்வொரு மாதமும் மேடாக இருக்கிற நாள் ஃபுல்லாக 31 நாள், பள்ளமாக வர மாதம் ஃபுல்லாக 30 நாள்னு நம்ம ஸ்கூலில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த இதுதான் இங்கே யூஸ் ஆக போகுது. ஓகேயா. அதுக்கடுத்து மொத்த தொகைனா டோட்டல் அமௌண்ட்னு அர்த்தம். அது வந்து எப்படின்னா, இங்கே நம்ம கால்குலேட் பண்ணும்போது தனி வட்டி மட்டும் தான் வரும். ஆனால் இங்கே வந்து அசலையும் சேர்த்தா தான் மொத்த தொகையாக இருக்கும். ஸோ மொத்த தொகையை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 2 becomes இந்த மாதிரி கீவேர்டு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி மொத்த தொகைன்னு இருக்கும். அதாவது இவ்வளோ ஆகுது, இவ்வளோவா மாறுது, இவ்வளோவா வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதான் மொத்த தொகை. அதுக்கடுத்து சிம்பிளுக்கு காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ சிம்பிள்னால் அசல் வந்து எப்போவுமே மாறாது, ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மாறிட்டே இருக்கும். அதாவது வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து யாருக்காச்சும் கடன் கொடுத்தா நமக்கு லாபமாக இருக்கும். ஓகேயா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு சீக்ரெட். ஆனால் நம்ம வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, தப்பு. ஸோ இல்லாதவங்களுக்கே நம்ம கொடுத்தாலுமே, ஒரு எமர்ஜென்சினாலே கொடுத்தாலுமே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு இந்த வட்டிக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி அதெல்லாம் வேணாம். ஓகேயா. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வருஷம் எண்டிங்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 1 இயர் எண்டில் சிம்பிளும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் தான். ஓகேயா. எஸ்ஐசிஐன்னு தான் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். ஏன்னா தனி வட்டி கூட்டு வட்டின்னு சொல்லும்போது பெருசாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் ஷார்ட்டாக சொல்லிடுவேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் வட்டிக்கு வட்டி, அதாவது 1000 ரூபா, அதுக்கு 10%னா 100 ரூபா. ஸோ 1100 மொதல் வருஷத்தில் அந்த அமௌண்ட் வரும். 2வது வருஷம் பார்க்கும்போது அந்த 1100ல் 10% எவ்வளவு 110. ஸோ அப்போனா மொத்தம் பார்க்கும்போது 1210. ஸோ இப்படி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டே போகும். இதுதான் இதுக்கான ஒரு பேசிக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு பார்க்கட்டும். ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கான பிடிஎஃப்லாம் நான் டெலகிராமில் கொடுக்குறேன். நிறையா பேர் பார்த்தா தான் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு பூஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அடுத்து கணக்கெலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப சூப்பராக சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் நம்பலாம். அடுத்தடுத்து வர வீடியோலாம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.